ரோமர்களிடம் உடன்படிக்கை செய்வீர்கள். விரைவில் நீங்கள் ரோமர்களிடம் உடன்படிக்கை செய்வீர்கள். நீங்கள் இந்த ஒப்பந்தம் போர் நடக்காமல் அமைதியான முறையில் நடக்கும். ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒப்பந்தம் நடக்கும்ல. சண்டை இப்போ ஜப்பானும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் போட்டுச்சு. எப்போ போட்டுச்சு? போட வேண்டியது 2 போட்டதுக்கப்புறம் நடந்துச்சு. இது ஹீரோஷிமா நாகாசாக்கியில் பாம்பு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் இது அப்படி நடக்கிற ஒப்பந்தம் இல்லை. பிறகு நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து உங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு எதிரியுடன் சேர்ந்து போரிடுவீர்கள். இது நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எதிரியோட சண்டை போடுவீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பிறகு நீங்கள் திரும்பி வருவீர்கள். இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆயிடுவீங்க. பிறகு ஒரு உயரமான பகுதியில் தங்குவீர்கள். ஒரு உயரமான ஒரு பகுதியில் தங்குவீங்க. அப்போ கிறிஸ்தவர்களில் ஒருவன் சிலுவையை உயர்த்தி பிடிப்பான், சிலுவை மேலோங்கி விட்டது என்பான். இதை கேட்டு முஸ்லிம்களில் ஒருவன் கோபம் கொண்டு அவனை கொல்வான். இதை தொடர்ந்து அந்த ஒப்பந்தம் முறிந்து போகும். ரோமர்கள் தங்கள் ஆட்களை போருக்காக ஒன்று சேர்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த ஒவ்வொரு 80